வானில் சிறகு விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மனதில நேசம், எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே. இப்படி எத்தனை நாள் உனக்குள்ள வேதனை வச்சுக்கிட்டு நரக வாழ்க்கை வாழ போற? உண்மையை சொல்ல வேண்டியதானே? என்னத்தடா சொல்ற? நீ படுற நரக வேதனைய முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்னடா போதே? அண்ணன் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க. பெரிய விஷயம் தான், ஆனா எல்லாம் விதிப்படி தானே நடந்திருக்கு. மத இந்த விதியை மாத்தினது யாருன்னு கண்டுபிடின. எப்படா என்னால நம்பவே முடியலடா, சத்தியமா என்னால நம்ப முடியலடா. இப்போ அதை பார்க்கலன்னு வச்சுக்க, நான் செத்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காதுடா. எனக்கு என்னமோ யாரோ திட்டமிட்டுதான் இதை பண்ண மாதிரியே தோணுதுங்க. சத்தியமாடா என்னால நம்பவே முடியல. விஷயத்த சொல்லுன மனசு கொஞ்சம் லேசா இருக்கும். எத்தனை நாள் இவ்வளவு பெரிய பாரத்தை மனசுக்குள்ள வச்சிருப்ப? ஏன்னா இது சாதாரண விஷயமே இல்ல. கொஞ்சம் அங்க பாரு, கொஞ்சம் அங்க பாருடா. ஏய், ஏன் வளர்ந்து போந்தா? என்னங்க இங்க வாங்க. இங்க இருந்து சத்தம் கொடுத்தா அந்த மலையில கேக்கும் தெரியுமா? உங்களுக்கு பிடிச்சத சொல்லி கூப்பிடுங்க. அப்படியா? ஆமா, இப்ப பாருங்க. மிலிட்டரி மேன், சீக்கிரம் வாங்க. கூப்பிட்டு பாப்போம். தேன்மொழி, மிலிட்டரி மேன், தேன்மொழி. மிலிட்டரி மேன். வளர்ந்துட்டாங்க, நல்ல சவுண்ட் கேக்குது. சொன்னல நல்ல சவுண்ட் கேக்குனே. அடே, ஒரு நம்ம கூட்டம் அங்க இருக்கவங்க கேட்டிருந்தாங்கன்னா கேட்டாலும் வர முடியாது. அந்த மலைக்கு இந்த மலைக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா? ஃபுல்லா ஆரஞ்சு வச்சிருக்கா. அதான் எங்க தாத்தா கூட வருவேன்னு சொன்னேனே. எங்க தாத்தாக்கு இந்த மலைலாம் அத்துப்படி. நானும் தங்க முடியல, எங்க தாத்தா கையை பிடிச்சுக்கிட்டு இங்க தான் வருவோம். இங்க இருந்து கூப்பிடுவான், அழகா கேக்கும். இரு, உன்னை தூக்கி அந்த சைடு போறேன். எதுக்கு? அந்த மலையில போய் விழுறேன்னு பாக்கணும். கத்துறது என்ன தூக்கி போடுதுன்னா? எப்படி தூக்கி போடுறேன்னு மட்டும் பாரு. வேண்டாம், நான் இதுல நிக்க மாட்டேன். நான் உன்னை விட மாட்டேன். உன்னை தூக்கி அந்த சைடு போடல. என்ன தூக்கி போடும்போது நீங்க சேர்ந்தா வேணும். உங்க சட்டையை இருக பிடிச்சுக்கிடுவேன். இருக்க பிடிச்சுக்கிடுவா. சத்தியமா என்ன தூக்கி போடுங்க பாப்போம். நீங்க சேர்ந்து தான் விழுவீங்க. இல்ல, இன்னைக்கு நான் உன்னை விட போறது இல்ல. நானும் உங்களை விட போறது இல்ல. பாப்போமா? பாப்போம் மிலிட்டரி மேன். ஆதரடி மிலிட்டரி மேனு. மிலிட்டரி மேன் சொல்ல முடியும்? ஆமா, இரு, உன்னை சைடு தூக்கி போடுறேன். வேண்டாம். வேண்டாம், வேண்டாம். அங்க பாரு, அங்க பாரு, அங்க தள்ளி பாரு. ஆமா. அங்க போது பாருங்க, அங்க போது பாருங்க. அழகா இருக்குல்ல? ஆமா. அத போய் பிடிக்கலாமா? ஏன் அப்படியே பூமிக்குள்ள போறதுக்கா? அதெல்லாம் நான் பிடிச்சிருவேன். வேணா சொன்ன கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாத்துக்கலாம். எவ்வளவு நாளா திருமாடி இப்படி சிரிச்சு. பேசாம அந்த வீட்டுல தங்கக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் எங்க இருக்க கூடாது? நல்லாதான் இருக்கும். நல்லா இருக்கும்ல? எந்த மனுஷனுடைய தொடர்பும் இல்லாம நல்லா இருக்கும்ல? இப்படியே இருக்கணும். நல்லா இருக்குல்ல? எனக்கும் தான் மனுஷங்களை பிடிக்கவே இல்லை. உண்மைதான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னைக்குதான் பழைய தேர்மொழியா நான் இருந்திருக்கேன். உண்மைதான். அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. அந்த பாரு, அங்க பாரு, அங்க பாரு. இல்ல இல்ல, அந்த சைடு பாருங்க, அங்க போயிட்டு பாருங்க. அது ரொம்ப அழகா இருக்குல்ல? இங்க இதுமா நிறைய பட்டர்ஃப்ளை பார்க்கலாம். அழகா இருக்குல்ல? சாதாரணமா நினைச்சிட்டு இருப்பேன். இந்த உண்மை எனக்கு இதயமே நின்னுரும் பாத்துக்க. அதுக்கு முன்னாடி ஏன் இதயமே நின்னு போயிடும்? அண்ணா இங்க பாரு, யாருக்கு எதுவும் தெரியக்கூடாது. நான் மண்ணை விட்டு போற வரைக்கும் இந்த ரகசியம் வெளியில தெரியக்கூடாது. அப்படி இது தெரிஞ்சு என்னடா பண்ண முடியும் சொல்லு? எல்லாரும் இதையும் நின்னு போறதுக்கா? அண்ணா எப்படிண்ணா? அப்ப நீ ஒருத்தன் மட்டும் சாக போறியா? அதுவும் சந்தோஷம் தான்டா. ஆனா என்ன, தெரியாமலே இருந்திருக்கு. தெரியாமலே இருந்திருக்கு.
அழாதானே? அதான் சொல்றேன், சொல்லிட்டேனே உனக்கு நிம்மதியா இருக்கும்லன்னு. ஏய், சொன்னா நிம்மதியா இருக்காது, போகாம வெடிச்சிடும். யாருமே நிம்மதியா வாழ முடியாதுடா. இப்ப மாதிரி நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன். தெரிஞ்சா விட்டுடா, நான் இப்படி இருந்துட்டு போறேன்டா. ஆனா நீ எந்த தப்புமே பண்ணலன்னு. அதான் பெரிய தண்டனை கிடைச்சிட்டு. அண்ணே, என்னால முடியலன்னு ப்ளீஸ்ன்னு. டேய், நீ என் தம்பினால வேதனைப்படுத, என் ரத்தனால வேதனைப்படுத. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பழகிக்குவேன். எப்படிண்ணே இனி ஒரு நாளையில உன் மனசு இருக்கும்? சொன்னா கேளுண்ணே, வேதனையா இருக்குண்ணே. பழகிக்கடா, விடு. பார்த்தல, ஆனா உன்னை விட பாதி பங்கு அதிகமா இருக்கும், பாத்துக்க. அதான் சொல்றேன், நான் மட்டும் அனுப்பிச்சிட்டு போறேன்னு. அண்ணே, உண்மை தெரிஞ்சா ஏதாவது ஒரு விட கிடைக்க வாய்ப்பு இருக்குல்லண்ணே. என்னடா பேசுற? இனி விட தெரிஞ்சு என்னடா பண்ண போற? ஆனா எல்லாமே தலைகீழ மாறி போச்சுன்னா, அந்த ஒரு விஷயத்தினால எல்லாமே தலைகீழ மாறி இருக்கு. சரி, முடிஞ்சதை ஏற்பட்டோம், இனி இதை பத்தி பேச வேண்டாம். ஓகே, வாங்க. நல்லதா இருக்குல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி காட்டுக்குள்ளே கிடந்தது, அப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இருக்கும். ஆமா, இவ்வளவு நாளா மிட்டில இருந்திருப்பீங்க. இவன் வந்ததுக்கு அப்புறமா நான் அங்கதான் இருந்தேன். ஆமா. சரி, மிட்டில இருந்து வந்ததுக்கு அப்புறம் எங்க இருந்த? அது இங்கதான், டைரக்டா இங்கதான் கமிஷனரா வந்திருக்கா. ஓ, என்னத்தான் மிட்டில இருந்து விட மாட்டேன்ட்டாங்க. இவங்கெல்லாம் பிளான் பண்ணி வெளியில வந்துட்டாங்க. ஆமா, உனக்கு தான் மிலிட்டரியில இருக்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பிறகு இதுக்கு வாலண்டியர் வாங்கிட்டு வந்தா? அது மிலிட்டரி தான் யூசுரு, மிலிட்டரியில தான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏதோ அவசரமா ஊருக்கு வந்துட்டு போறதானே இருந்தது, பிறகு நீ திரும்பி வரவே இல்லை. டான் இன்னைக்கு மாட்டிடுவான். கூட ஒரு மாசம் அங்க இருந்தா எனக்கு நல்ல கோல்டு மெடல் கிடைச்சிருக்கும், என்னை விட டாப்ல போயிருப்போம். ஓ, அப்படியா? செம பிரில்லியன்ட். இவன் இருந்தா எனக்கு அந்த மெடலே கிடைச்சிருக்காது, நான் எனக்கு அந்த போஸ்டிங் போயிருக்கவும் மாட்டேன். எல்லா தகுதியும் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்தான், நல்ல லூசு மாதிரி வேலை பார்த்துட்டான். ஆமா, சீரியஸான ஒரு ஃபைட் நடக்கும், ஏன் உசுறு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அந்த நேரத்துல கூட இவனுக்கு நக்கல் குறையாது. வாங்க, ஏதாவது சுத்தி பார்க்க போல. இரு, உன்னை பத்தி சொல்லணும். நம்ம நாட்டுக்கும் பக்கத்து பாட்டுக்கும் பயங்கர போரு. டெஸ்ட் மிஸ்ல உயிர் போற நிலைமையில கூட காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டே ஜெயிச்சுட்டு வருவான். ஒட்டகம் முழுக்க ரத்தமா இருக்கும், அப்ப கூட சிரிச்சுக்கிட்டே வருவான். ஓ, அப்படியா? சரி, அங்க ஒரு இடத்துல அருவி கொட்டுது, பார்த்துட்டு வரலாமா? அப்படி இப்படி ஏதாவது பார்த்துட்டு இருந்தா தான் கொஞ்சமா நேரம் போகும், இல்லைன்னா 2 நாள். சரி சரி, வாங்க பார்க்கலாம். அங்க இடத்துல ஒரு பெரிய அருவி இருக்கு, அதை நான் பார்த்தேன், பார்க்க போலாமா? பார்க்க போலாமே. என்ன, பார்க்க போலாமா? எல்லாரும் வாங்க. ஆனா இப்போ ஊருக்குள்ள ஏதாவது நியூஸ் எதுவும் வந்திருக்கோ? இல்ல, அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அம்மா எல்லாம் பாத்துக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அநேகமா இதை குழப்பி விட்டதுக்கு அதை மாதிரி தான் இருக்கும், வேற யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அஸ்திபாரம் போட விடாம பண்ணதுக்காக என்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணுவா. இது 2 நாள் தானே, 2 நாளைக்கு அப்புறம் என்ன பண்றான்னு பார்க்கலாம். அஸ்திபாரத்தை நம்ம எழுப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. நான் இருக்கு இல்ல, பாத்துக்கிறேன். சரி, ஆனா இதுல மட்டும் ஃபெயிலியர் ஆச்சுதே. நான் பிறகு வேலை பார்க்கறதுல அர்த்தமே இல்லை, ரிஸ்க் எடுத்து தான் இதை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு திருப்பு எல்லார் கண்ணிலையும் பட்டுட்டேன்னா எல்லாரும் தாக்கட்டும் என் மேலதான் இருக்கும், என்னை எப்படி கீழே வீழ்த்தலான்னு தான் பார்ப்பாங்க. என்ன மட்டும் இல்லை, தென்னசாரியும் தான். ஏன்னா உச்சத்தை அடையிற வரைக்கும் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். இனி நான் மேலே போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுல நான் எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும். இல்ல, நீ தூக்க மாட்ட, தூக்க விட மாட்டேன், தூக்க விட மாட்டேன். நான் விட்டதுனால நீ தோத்த, அன்னைக்கு நான் விடாம வச்சிருந்தா தோத்துருக்க மாட்டேல்ல நீ. தேராஜ், அன்னைக்கு விட்டுட்டேன், தோத்து போனேன், விட மாட்டேன், தோத்து போக விட மாட்டேன். சரி வா, அதையும் பார்க்கணும்ல, பார்த்துட்டு வரலாம். சரி. வா, சீக்கிரம் வா. இல்ல, நீ போ. அங்க போனாதான் எப்பவும் மண்டை பிச்சுக்கிற மாதிரியே வேலை. இந்த 2 நாள் தானே, கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, நான் போய் அருவியை பார்த்துட்டு இருக்கேன். சரி. உங்களுக்கு இங்க இருக்க கஷ்டமா இருக்கா? உங்க ஒய்ஃபும் குழந்தையும் பார்க்கணும் போல இருக்கா? இல்ல. சரி, நான் போய் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, என்ன விட்டுட்டு போவாதீங்க, நில்லுங்க. இனி ஒரு காலம் விட மாட்டேன், வா. தேன்மொழி. என்ன? சாரி. ஏன்? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல.
சாரி. ஆ, என்ன இல்ல, ஜெயராஜ் கூப்பிடுதான்னு சொன்னேன். போ. கொஞ்ச நாளாவே நீங்க ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க. ஜெயராஜ் கூப்பிட்டாரு, போ. இல்ல நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லல. ஜெயராஜ் கூப்பிடுறாரு, போன்னு சொன்னேன். இல்ல இப்ப எதுக்கும் என்ன சாரி கேட்டீங்களே, எதுக்கு? நீங்க சாரி கேட்கறதுக்கு நானும் ரொம்ப நல்லவனா இல்ல. போன்னு சொன்னேன். அதானே பொண்ணு தெரியாத மாறதாவது. தமிழ், மீனா, என்னத்த? என்ன மாமியாரே? ஹாஸ்பிடல் அஸ்திபாரம் போடக்கூடாது, ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கா காதம்பரி. என்ன மாமியார் சொல்றீங்க? அம்மா, அதுல எதுக்கு அவ கை வைக்கிறா? நம்முடைய ஒட்டுமொத்த வெற்றி அதுதான் அவளுக்கு நல்லா தெரியும். அவளை லேசில் விட மாட்டான்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, ஜெயராஜ் மட்டும் கையில சிக்கிடக்கூடாது. ஜெயராஜ் தான் மேல இருந்து கையெழுத்து வாங்கியிருக்கான். இப்போ அவனை பிடிச்சி எது வேணாலும் பண்ணுவாங்க. அவன் இங்க இல்ல இல்ல, தேன்மொழி கூட்டிட்டு போயிட்டா. அவளுக்கு மட்டும் எப்படி எல்லாமே முன்னுக்கூட்டியே தெரியுதே. அவ குற்றத்துக்கு சாதாரணமா தான் கூட்டு போயிருக்கா. பொண்ணு தர தான் கண்டுபிடிச்சு போயிருக்கான். பொண்ணு தர தான் போய் விஷயத்த சொல்லியிருக்கான். இல்ல மாமியாரே, அதுக்கு முன்னாடி அந்த தேன்மொழி பையலுக்கு ஏதோ சிக்னல் கிடைச்சிருக்கு. அவ ஊருக்குள்ள எல்லாம் போகலத்த. அவங்க அண்ணன் வீட்டு தானே போனா? இல்ல, அதுக்கு மேலதான் கூட்டு போயிருக்கா. இனி எந்த எல்லைக்கும் போவா. நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு அஞ்ச மாட்டா. எல்லாத்துக்கும் தயாராவே இருங்க. தமிழ், உன்னோட பழைய விஷயத்த கூட தோண்டி எடுப்பா. இங்க பாரு, அதுக்கு முன்னாடி உன் பசங்க கிட்ட சொல்லி வச்சிரு. இல்ல மாமியாரே, அந்த பையனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்படி பிரச்சனை வந்தா அப்பா கிட்ட நாங்க பேசி கொடுத்தோன்னு சொல்லியிருக்காங்க. எடுங்க மாமியாரே, அப்பெல்லாம் யாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ண முடியாது. அன்னைக்கு நானே தெரிஞ்ச நம்ம தப்பு பண்ணணும். யாரோ செஞ்ச தப்புக்கு நாம எப்படி பலியாடாக முடியும்? அப்படி இல்ல, ப்ரூஃப் போட கொடுத்துருக்கானுங்க. ஆமா, உனக்கும் இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ண மாதிரி எல்லா ப்ரூஃப் எடுத்திருக்கானுங்க. மாமியாரே, இத மட்டும் காத மாதிரி புரட்டி எடுத்தானா? அவன் இன்னுமா நம்மளெல்லாம் ஊதி பறக்காம இருக்கா? அதெல்லாம் எல்லாத்தையும் ஊதி பறக்கிருப்பா. பொண்ணுத்திர எல்லாம் நான் பாத்துக்கிட்டேன்னு இருக்கான். அது மட்டும் இல்ல, ஜெயராஜி நான் எந்த அளவுக்கு சால்வ் பண்ண முடியுமோ அதை பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, ரோஹியும் கடத்துல இறங்கியிருக்கா. அதனால இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு ஆதாரம் கிடைச்சது. வாயை திறக்க மாட்டேன் மாமியாரே. எனக்கு என்னமா இந்த விஷயத்துல வேற யாரோ இன்வால்வ் ஆயிருக்க மாதிரி எனக்கு தோணுது. நமக்கே 4 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அது எப்படி இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நம்ம கண்ணில் படணும்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன மாமியார் சொல்றீங்க? எனக்கு என்னமோ யாரோ வேணிக்கினே பண்ண மாதிரி தான் இருக்கு. தெரியட்டும்னு வேணிக்கினே பண்ண மாதிரி தான் இருக்கு. காதம்பரி வேலையா இருக்குமோ? இல்ல, அவ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ இதை பண்ண அவளும் சேர்ந்துல மாட்டிக்குவா. அவ மாற்ற மாதிரி எதுவும் பண்ண மாட்டாளே. ஆதிரா, அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் வேற மாதிரி போயிருக்கும். இங்க பாருங்க, இருந்தாலும் யாரையும் முழுசா நம்ப முடியாது. ஒருவேளை சந்தர்ப்பம் பார்த்து அடிக்கிறதுக்காக பைத்தியக்கார வேஷம் கூட யாருனாலும் போடலாம். அத்தை, ஒருவேளை இது ஏன் தங்கச்சி வேலையா இருக்குமா? என்ன சொல்ற? அந்த நேரத்துல ஏன் தங்கச்சி தானே இங்க இருந்து இருந்தா. ஆமா மாமியாரே, கிஷோர் கல்யாணத்தோட ராணி தானே இங்க வந்து இருந்தா. அது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல காதாபாரி கூட சேர்ந்து என் தங்கச்சி என்னெல்லாம் பண்ணினா, எனக்கு என்னமோ அது ராணி சம்பந்தப்பட்டிருப்பான்னு தான் தோணுது. ஆனா ராணி தான் இப்ப எங்க இருக்கானே தெரியலையே. அது எப்படி மாமியாரே, அவ எங்க இருக்கான்னு கூட தெரியாம இருக்கும். ஏதோ ஒண்ணு நடக்குது நம்மள சுத்தி. ஆகும் மொத்தா பொண்ணு தர நிம்மதி போச்சுது. கொஞ்சம் யோசித்திருக்கலாமா? அவன் இவன் நரக வேதனைப்படுவான்னு சத்தியமா எனக்கும் தெரியாது மாமியாரே. சரி, எவ்வளவு சீக்கிரம் அவன் அந்த வழியில இருந்து கொண்டுட்டு வர முடியுமா அவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்துருங்க. அவன் எவ்வளவோ சொன்னான், நாம தான் புரிஞ்சுக்காம போயிட்டான். அவன் வெளிப்படையா சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அவன் ஒரு குடும்பத்துக்குள்ள குழப்பம் பண்ண வேண்டான்னு மனசுக்குள்ள வச்சதுனால வந்த வேணா இல்ல வந்திருக்கானே, அதை தெளிவா சொல்லியிருக்கானு பாருங்க. அதான் குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துடும் நினைச்சிருக்கான். அவன் குடும்பஸ்தல்ல, அவனுக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியும். அதனால நான் சுக்க கேட்கலாம்னு நினைச்சிருந்திருக்கான். அது அவனுக்கே வேணையா போயிருக்கு. போனதே இவ்வளவு நாள் கழிச்சு இதுக்கு அந்த உண்மை தெரியணும். ஜெயராஜ் உண்மை உடைக்க அன்னைக்கு எல்லாம் தலைகீழ மாறிடும். ஜெயராஜ் என்னைக்கு எந்த உண்மையும் போட்டு உடைக்க மாட்டா, எனக்கு நம்பிக்கை இருக்குட்ட. ஆமா மாமியாரே, ஜெயராஜ் என்னைக்குமே உண்மையை போட்டு உடைக்கவே மாட்டான். பாவம் தானே அவனும். யாரோ செஞ்ச சரி, எல்லாரும் மாட்டிக்கிட்டு வேதனைப்படுற வேலையில சொல்லவும் முடியாம, நமக்குள்ள அதுக்கு தீர்வு காணவும் முடியாம. நல்லா யோசித்து பாருங்க, யாரா இருக்கும்? எனக்கு யோசிக்கவே முடியல. இல்ல மாமியாரே, என் தங்கச்சை கண்டுபிடிச்சா எல்லா உண்மையும் தானா கிடைக்கும். எனக்கும் அப்படிதான் மாமியாரே தோணுது. இவங்க தங்கச்சை பிடிச்சா ஏதாவது உண்மை கிடைக்கும். அவ எங்க இருப்பா? அவளுக்கு என்ன, என் புருஷன் தான் டாக்கெட்டு. அவரை எப்படி பழி வாங்கலான்னு அலைவா. கண்டிப்பா என் புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் விசாரிச்சு பாக்குறேன். ராணியை பிடிச்ச பாருங்க, அந்த நேரத்துல என்ன நடந்தது என்னன்னு விசாரிச்சு பாருங்க. உங்களுக்குலாம் ஒரு ஞாபகம் இருக்கா? என்னத்த? கல்யாணம் வேண்டானே தேன்மொழி திரும்ப குற்றாலத்துக்கு போனா, திரும்ப நாமெல்லாம் போய் கூட்டிட்டு வந்த ஞாபகம் இருக்கா? ஆமா மாமியாரே, அவ ஏதோ முட்டாள்தனம் பண்ணதான் நினைச்சு நம்மளாம் போய் கூட போனா. அவளுக்கு அந்த வயசுல சொல்ல தெரியல, என்னமோ இருந்திருக்கு. இல்ல தேன்மொழி நம்ம கிட்ட மறைச்சாளா, இல்லைன்னா இந்த குடும்பத்தோட்டு போனா போதும் நினைச்சாளா? எதுக்காக அந்த முடிவை எடுத்தா? அந்த நேரத்துல நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா யாராவது யோசிச்சிருக்கலாம். மாமியாரே, அவ குற்றாலம் போகும்போது கூட தங்கங்கள் இங்கதான் இருந்தது. ஆமால, ஆமாத்த, சொல்லாம தான் போனா. ஞாபகம் இருக்கா? சொல்லாம தான் போனா. என்னமோ அதுக்கு முன்னாடி நடந்திருக்கீங்க. அவ குற்றாலத்துக்கு திரும்ப போனதுக்கு என்னத்த காரணமா இருக்கும்?
நமக்கெல்லாம் தெரிஞ்சதே காதம்பரி அவளை மிரட்டினானே. ஆதிராவை கிஷோருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி மிரட்டினா. என் பார்வைக்கு தேன்மொழி அதுக்காகலாம் போயிருக்க மாட்டா. வேற என்னமோ ஒரு காரணம் இருந்திருக்கே. இல்ல இங்க வந்தவா அவ மிரட்டுறதுக்கெல்லாம் பயந்த மாதிரி எனக்கு தெரியல. தருண் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? உடனே போய் தருணை கூட்டிட்டு வாங்க. அவன் எதுக்கு மாமியார? காரணம் இருக்கு, நீங்க அவனை கூட்டிட்டு வாங்க. தருண் ஆதிரா தருணை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? உசுர் குசுரா காதலிச்சேன்னு சொன்னா, ஆனா கல்யாணம் பண்ணல. அதுக்கப்புறம் இவன் கோப்பட்டா அவ கோப்பட்டா. இல்ல என்னமோ பெருசா நடந்திருக்கு. எல்லாருமா சேர்ந்து நம்மள முட்டாளாக்கிருக்காங்க. இத்தனை வருஷம் நம்மள முட்டாளாக்கிருக்காங்க. என்னமோ நடந்திருக்கு. இங்க பைத்தியக்காரங்க அவங்க இல்ல, நாம தான். நம்மள யாரோ முட்டாளாக்கிருக்காங்க. சத்தியமா சொல்றேன், நம்மள யாரோ முட்டாளாக்கிருக்காங்க. பின்னாடி நம்மள இப்படி அள வைக்கிறதுக்காக முன்னாடியே பிளான் போட்டிருக்காங்க. இங்க பாரு, ஒவ்வொருத்தரையா கூட்டி ஒவ்வொன்றும் விசாரிச்சா தெரிஞ்சிடும். இங்க பாரு, உங்க அம்மா ராணி தருண் எல்லாரும் தனித்தனியா கேட்டு பாப்போம். தருண் நம்ம கூட தான் இருக்கா. இன்னொன்னு பொண்ணு தலை பத்தி தெரிஞ்சதுன்னா அவன் நொந்து போயிடுவானே. இல்ல, முட்டாளாக்கப்பட்டிருக்கோம். நாம எல்லாருமே முட்டாளாக்கப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ள யாராவது வந்தாங்களா? மதன் அம்மாவும் பாட்டி வந்தாங்க. அவங்களுக்கு நமக்கு பிரச்சனையே இல்ல. அவங்க கிஷோர் கல்யாணத்தோட எங்க இருந்தாங்க? இல்ல, விக்ரம் தான் இங்க வந்தான். விக்ரம் தானே கிஷோர் கல்யாணத்தோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆமா, விக்ரமும் நல்ல சிவனும் சேர்ந்து தான் கிஷோர் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்கன்னு நம்ம அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஆமாத்த, அதுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணோம். இல்ல, பொண்ணு தர இவங்களுக்கெல்லாம் பயப்படுறவனே கிடையாது. என்னத்த சொல்றீங்க? என்ன மாமியார சொல்றீங்க? பொண்ணு தர பார்த்தா உங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பயப்படுற மாதிரியா தெரியுது? அவன் இவங்களுக்கெல்லாம் பயந்தவனா? இல்ல, வேற என்னமோ பண்ண போய் பிள்ளை மாட்டிருக்கான். இல்ல இல்ல, அவன் அந்த தப்பா யாரோ வலுக்கட்டாயமா பண்ண வச்சிருக்காங்க. அவன் கண்ணாலே அவனை குத்த வச்சிருக்காங்க. இல்ல இல்ல, அவன் விக்ரமுக்கும் நல்ல சிவனுக்கெல்லாம் பயப்படுறவனே கிடையாது. வேற என்னமோ இருக்குது, வேற என்னமோ இருக்குது, என்னமோ இருக்குது, என்னமோ இருக்குது. யோசிங்க, நம்ம வீட்டுல அப்ப யாரெல்லாம் இருந்தா? நம்ம வீட்டுல வேற யாரெல்லாம் இருந்தா? இங்க பாரு காதம்பரி, நான் பிறந்து நின்னு கொட்டை போட்டுவேன். கை கால் விலங்குலன்னா நல்ல சிவன் அப்படி கோலையாய்வானா என்ன? கெட்டவன் சாகிற வரைக்கும் கெட்டவன் தான், புரிஞ்சுட்ட? நீ சுத்தி செய்ய வேண்டிய வேலையை உட்கார்ந்துருக்கிறதுல இருந்து பாத்துறேன், பாக்குறியா? மரியாதையா ஹாஸ்பிட்டல் கட்ட கொடுத்த இடத்த வாங்கிரு. அதுக்கு எத்தனை கோடி வேணும்னு சொல்ல நான் தரேன். அந்த இடத்த திரும்ப வாங்கிரு. அப்போ என் மருமதான் எனக்கு பீமோல்லாம் அள்ளுவா, நீ அல்லதியா? சொல்லும் போதே கோவம் வருது. 1000 2000 தூக்கி வீசினா 1000 பேர் வேலைக்கு வருவாங்க. 1000 பேர் வேலைக்கு வருவாங்க. என் மருமக பொறுப்பை பார்த்த மாதிரி யாராவது பாப்பாங்களா? என் புள்ள என்ன தூக்கி சமைப்பான். எவனா தூக்கி சமைப்பானா? கூலி கொடுத்ததுக்காக அழகா தூக்கி சமைப்பானா? என் புள்ள அங்க இடிச்சிடக்கூடாது இங்க இடிச்சிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து என்ன தூக்கிட்டு போவான். இங்க பாரு, எப்படி உன் புள்ள வேலை வெட்டி போக மாட்டான். கடைசி வரைக்கும் போக மாட்டான். அவன் இருந்து திங்கிறதுக்கு என்ன உண்டு அதை நான் கொடுக்குறேன். இருந்து திங்கிறதுக்கான சொத்து சுகத்தை நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன். அவன் வேலை செய்யணும் அவசியமே இல்ல. போத வரைக்கும் அவன் பொண்டாட்டி வேற வேலைக்கு போறான். அவன் சம்பளமே போதும். அப்படின்னாலும் அந்த நேரத்தை ஒன்னும் சும்மா அந்த புள்ள வாங்கல. இங்க பாரு, ஜெயராஜ் தான் அந்த இடத்த வாங்கியிருக்கான். ஏன் அவன்கிட்ட இல்லாத காசு பண்ணமா? அவ அப்பனும் ஜமீன்தார் தான், மறந்துடாத. அத்தனை சொத்தையும் கொடுத்துதான் இதை வாங்கியிருக்கான். போய் சொல்லாத நினைச்சுவ. சத்தியமா இப்போதைக்கு என் கையில வருமானம் வராதான். ஆனா என் பேர பிள்ளைக்கு 18 வயசு ஆகும் போது வாடகை மாதிரி அந்த இடத்துக்கான வாடகை என் பிள்ளைக்கு வந்து சேரும். என் பேர பிள்ளை எனக்கு உசுரு. இவங்களுக்கு இருந்து சாப்பிடணும். என் வம்சமே வேலைக்கு போக கூடாது. என் பேர பிள்ளைல இருந்து சாப்பிடுறதுக்காக அந்த இடத்த நான் வாடகைக்கு கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு 18 வயசு ஆகும்போது பொண்ணு தெரிய இதுக்கான வாடகை கொடுக்கணும் வாக்கு கொடுத்துருக்கான். அது பல லட்சம் வரும். அது என் பேர பிள்ளைகளுக்கு போதும். அதை விட பல மடங்கு நான் இப்பமே கொடுக்க. அந்த இடத்த திருப்பி வாங்க. என் மர்மம் இல்ல, ரொம்ப புத்திசாலி. நான் எப்ப வேணாலும் மாறுவேன்னு அவளுக்கு தெரியும். அவளுக்கு எப்பவுமே என் மேல நம்பிக்கை இல்ல. அதான் முதல்ல என்கிட்ட இருந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டேன். நீ கேஸ் கொடுத்தா போதும், திரும்ப வந்துடும். கோர்ட்டு கேஸுக்கு நீ என்ன தூக்கிட்டு போற? இல்ல கோர்ட்ல கேஸ் கொடுத்துட்டு நான் எந்த கையெழுத்து திம்மே? பாரு, தேவையெல்லாம் பார்க்காத. முடிஞ்சு போச்சு, கொடுத்துட்டேன். இவன் ஒண்ணும் பண்ண முடியாது. உன் புள்ள உசுரோட இருக்கணுமா வேண்டாமா? நீ அடுத்த அங்கதான் வருவேன்னு தெரியும். இப்போ இல்ல, எப்பவுமே நீ என் புள்ள மேல கை வைக்க முடியாது. அவனுக்கு பின்னாடி இருக்குது பொண்ணு தர. அவன் மச்சன மாப்பிள்ள இல்ல, பிள்ளையா பாக்காங்க. விட்டு கொடுக்க மாட்டானுவ. அவனை தங்கச்ச கூட வேலைக்கு அனுப்புதான், மாப்பிள்ளைய அனுப்ப மாட்டேன்னு சொன்னானுல்ல. அவனோட விட்டு வைப்பானுல நீ எல்லாம். இங்க பாரு, உன் கூட சேர்ந்து நான் வேண்டத வேலை பார்த்ததெல்லாம் உண்மைதான். அது எல்லாமே அந்த அன்னைக்கிலேயே பழி வாங்கிறதுக்கு தான். அவளை என் காலில் விழ வைக்கிறதுக்கு தான். ஒரு உத்தமி மேல எப்ப கை வைக்க நினைச்சேன்னா அப்பவே நான் பாதிச்சதுக்கு சமம் தான். அதான் கரெக்டா என் காலில் விழ வைக்க நினைச்சேன் பாரு, அதான் கால் கை போச்சுது. அவ தலை எடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். இன்னைக்கு நான் முண்டமா தான் இருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். என் கையும் காலே போச்சுது. இனி அதை பத்தி நான் நினைச்சேன் என்ன போதே. ஆனா உன்னை பத்தின ரகசியம் தெரியும் போதுதான் உனக்கு இருக்குது. அத பத்தி போய திறந்த இங்க பாரு, உன் அம்மா கூட சேர்ந்த எவ்வளவு உருப்பட்டதா சரித்திரமே இல்ல. இங்க பாரு, பல உண்மை வெளியில வர நேரம் ஆகி போச்சுது. மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சிடாதான், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஹலோ, உங்க வேலைக்கு எது உண்டதை மட்டும் பாருங்க.
என் அம்மாவிங்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், அவன் இன்னும் நம்பலையே. மறைவான ரகசியம்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. எப்பேற்பட்ட ரகசியமா இருந்தாலும் ஒரு திருப்பு வெளியில வந்துதான் ஆகணும். நாம பொண்ணது என்னைக்கு வெளியில தெரியாம இருக்க போறது இல்ல. ஆனா ஒண்ணு, அந்த ரகசியம் போது நானும் உசுரோடே இருக்க கூடாது. ஏன்னா பெரிய பிரளயமே நடந்துடும். ஆமா, ஆனா ஒண்ணு, பொண்ணு திறக்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது, பாத்துக்கிடுங்க. அவனுக்கு உண்மை தெரியாத வரைக்கும் தான் நாமெல்லாம் உசுரோட இருக்க முடியும். அவனால ஒரு மண்ணு புடுங்க முடியாது. எப்படி சொல்லுத? அவனுக்கு பொறுப்பு அதிகம். அவன் விட்டாலும் கூட இருக்கானே விக்கி, விட மாட்டான். உனக்கு விக்கி பையல பத்தி தெரியல நினைக்கேன். அண்ணனுக்காக உசுர கொடுக்க சொல்லி பொண்டாட்டில கூட விட்டுட்டு கொடுப்பான். அந்த அளவுக்கு அண்ணங்களுக்கு பிடிச்சவன். அவன் தம்பியா இருக்கானே தருணி, அவன் தலையில மிளகா அரைச்சிங்களே, அவனுக்கும் உண்மை தெரியுது அன்னைக்கு தானே இருக்குது. எனக்கு என்னமோ ஜெயராஜ் உங்களை வச்சு செய்ய போறான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. டெல்லியில இருக்கவனுக்கு இங்க என்ன வேலை? டெல்லியில எந்த போஸ்ட்ல இருக்கிறவனுக்கு இங்க என்ன வேலை? அவன் எல்லாம் இந்த கேஸ் எடுக்கணும்னு அவசியமே இல்ல. பெரிய பெரிய புள்ளிகளுடைய கேஸ் எடுத்தவன் எதுக்கு அன்னக்கிளி கேஸ் எடுக்க வந்தானும் தெரியல. வாரண்டே அந்த மாதிரி இருக்குது. வச்சு செய்ய வந்திருக்கான்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. தப்பிக்க முடியாது, பாத்துக்கங்க. அத விடு, அவனை கூட ஒரு கரையில சத்துக்கலாம். வில்லி இருக்கால, வில்லி சகுனி தேன்மொழி பையன் உள்ள எப்படி பழி வாங்குவான்னு கூட தெரியாது. அவன் இனி எழுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. எந்த எல்லைக்கும் போய் நின்று அடிப்பா, பாத்துக்கிடுங்க. யாருக்கு உண்மை தெரியுதோ இல்லையோ அவளுக்கு தெரியாம பாத்துக்கிடுங்க. அப்புறம் உனக்கு பின்னாடி இருக்குத ஒரு பெரிய புள்ளி, பெரிய புள்ளின்னு பார்க்க மாட்டா, சின்ன புள்ளின்னு பார்க்க மாட்டா. அவளுக்கு தேவை பழி வாங்கணும். வச்சு செய்வா, பாத்துக்க. சொன்னதை செஞ்சிருவா. அவ அன்னைக்கு கூட இருக்கா, பாத்துக்கிடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்ன ஆனாலும் சரி, இதுல இருந்து நான் பின் வாங்க போறது இல்ல. இங்க பாரு, நீ இனிமே எது வேணாலும் பண்ணிட்டு போ. எப்படி என் பிள்ளைக்கு எல்லா உண்மையும் தெரியும். என் பிள்ளைன்னு எதுவும் சொல்ல மாட்டான். ஏன்னா அப்போ சத்தம் போடுவான், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கீங்களேன்னு. அவ்வளவுதான். இனி எனக்கு தண்டனை கொடுக்க எதுவும் இல்ல. இப்பவும் சொல்றேன், யார் விட்டாலும் அன்னைக்கிளியும் தேன்மொழி விட மாட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து யாரும் தப்பவே முடியாது, பாத்துக்கங்க. வேணா இன்னொரு ஐடியா கொடுக்க, உன் மூளை டாப்ல கொண்டுட்டு வா. டாப்லனா? அந்த தேன்மொழிக்கும் மேல கொண்டுட்டு வா. என்ன நடக்குன்னு மட்டும் பாரு. ஏன்னா இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் தேன்மொழி தானே. அவள நீ அந்த தேன்மொழிக்கு மேல வர முடியுமான்னு பாரு. வர முடியும், என்னால மேல வர முடியும். சொல்லு, நீ என்னமோ பண்ணுவ நினைக்க. உண்மை சொல்லு, என் மோள தேன்மொழிக்கு மேல கொண்டு வந்தா? கொண்டு வந்து பாரு, உனக்கே தெரியும். அதே மாதிரி பொண்ணு திறக்கட்ட எந்த புகையும் வேண்டாம். எப்பவும் போல உன் பொண்ணு அங்கேயே இருக்க சொல்லு. எனக்கு அவன் தேவையில்லை. நான் சொல்றது கேளு. முத அந்த தேன்மொழி ஜெயிச்சுட்டு வா, அப்புறம் பாரு எல்லாம் நீ நினைச்ச மாதிரி நடக்கும். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவளே அவதான். ஆனா அவ ஹாஸ்பிட்டல் கட்டக்கு தானே நீ நடத்த கொடுத்திருக்க. நான் கொடுத்தது என் பேரப்பிள்ளைக்காக, என் மகனுக்காக. ஆனா அதுல எம்டியா இருக்க போறது அவ தானே. கூட இருக்க போறது பொண்ணு தெரியாச்சே, அதான் கொடுத்தேன். உண்மை சொல்லு, தேன்மொழி உன்னை என்ன பண்ணா? அவ என்ன பண்ணல, ஒட்டுமொத்த வன்மத்தையும் கொட்டி திட்டுட்டு போயிட்டா. இங்க பாராதிரா, நீ தேன்மொழி ஜெயிச்சுட்டு வா. நான் சொல்றதெல்லாம் செய், கண்டிப்பா நீ ஜெயிக்கலாம். அந்த தேன்மொழி பேரை விட என் பேர் தான் இந்த ஊர் உலகத்துல அதிகமா கேட்கணும். அப்பனா அந்த தேன்மொழியோட மேல வா. போனேன், அந்த தேன்மொழியை விட மேல இடத்துக்கு வரேன். ஆனா ஒண்ணு, பொண்ணு தெரிய மட்டும் ஜெயிக்கணும்னு நினைக்காத, தோத்து போயிருவேன். ஆனா இப்ப அந்த தேன்மொழி மேல தான் கை வைக்க முடியல. அத பின்னாடி இவன் இருக்கானே. தேன்மொழி பின்னாடி பொண்ணு தெரிய இருக்கிற வரைக்கும் தேன்மொழியை யாரும் ஜெயிக்க முடியாது. அப்படினா தேன்மொழி விட்டு பொண்ணு தெரிய நிரந்தரமா பிரிங்க, பிரிச்சா மட்டும் ஜெயிக்கலாம். அதான் என் சொல்பத்தை கேட்க மாட்டானே. என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாச்சு, அவ பின்னாடி விட்டு வெளியில வர மாட்டேங்கிறானே. ஆர்டர் போட்டுக்கிறது யாரு? அன்னைக்கிளியாச்சே, சாகர வரைக்கும் கூட தான் இருப்பான். சொல்லும் போது எனக்கு பைத்தியம் பிடிக்குது. பிடிக்கும், உனக்கு பைத்தியம் பிடிக்கணும் தானே அவ அப்படிலாம் பண்ணிருக்கா. இங்க பாரு, பொண்ணு தர தேன்மொழி கூட இருக்கிற வரைக்கும் தேன்மொழி தான் ஜெயிப்பா. அதே பொண்ணு தர உன் பின்னாடி வந்துட்டானா ஆனா வர மாட்டானே. அது உங்க சாமர்த்தியம். இப்போ உங்க வீட்டுல உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கான், கொண்டு வர பாருங்க. அப்படி பொண்ணு தர இவ பின்னாடி வந்துட்டா தேன்மொழி தோத்துருவா, அன்னைக்கிளி தோத்துருவா, கண்டிப்பா தோத்துருவாங்க. இங்க பாரு, பொண்ணு தர அவளை லேஸ்ல வரமாட்டா. அவனுக்கு அம்மா பாசம் அதிகம், அதே நேரத்துல அவனுக்கு புள்ள பாசமும் அதிகம். பாத்துக்க, அம்மாவா பிள்ளையானே நீ தான் முடிவு பண்ணணும். என்னை பொறுத்தவரையிலும் தேன்மொழி தோக்கணும், அவ்வளவுதான். உனக்கு பின்னாடி இருக்க பெரும்புள்ளி கழுத்துல இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா இருக்குதே, இல்லனா இந்த காதம்பரியை நின்று அடிப்பா. அன்னைக்கிளி இப்பவும் நீ சாதாரண இட போடாத, அவ என்னத்துக்கு ஊதி பறக்கிருப்பா. இங்க பாரு, வயசு ஏற ஏறதான் கழுகுக்கு பலன் அதிகம்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இந்த அன்னைக்கிளி வயசு ஏற ஏறதான் அவ அனுபவமும் புத்தியும் அதிகமா வேலை செய்யுது. அவளை போட்டு தள்ளிட்டா போட்டு தள்ளி நினைச்சவ இன்னமும் உசுரோட இருக்கா. அவளுக்கு இருந்த எதிரிக்கு அவெல்லாம் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க முடியாது. அவ புருஷே எப்பவும் பாதுகாப்புக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, பொண்ணு திரை இருக்கிற வரைக்கும்
அவளை பசங்க இருக்கிற வரைக்கும் அவளை யாரும் தொட முடியாது. அத்தா இப்ப பொண்ணு தெரிய காணுமே. அதுக்கு தான் அந்த இடத்துல அந்த பாக்கெட் ராஜாவை இறக்கிருக்கான். அவன் கிறிஸ்டியா படிச்சா என்ன இப்ப எவ்வளவு நின்று அடிப்பான் முழுக்க. அசால்ட்டா 100 பேர் அடிச்சிருக்கான். பொண்ணு ஏற்பாடு எப்படி இருக்கு. அவன் போனாலும் அந்த இடத்துல அவனை வச்சுட்டு தானே போயிருக்கான். தொடங்க பாப்பா அந்த கிளிய. சாக மாட்டேங்கிறா. நமக்கு தேவையில்லாதவங்க வேண்டாம். நாம ஜெயிக்கணும்னா எந்த எல்லைக்கும் போகலாம். நான் ஜெயிக்கணும். இவ்வளவு துணிஞ்சிட்டல, கண்டிப்பா நீ தேன்மொழி ஜெயிச்சிருவ. ஜெயிக்கணும். அவளை நான் ஜெயிக்கணும். இன்னொன்னு, அவளுக்கு டைரக்ட் எதிரி நீ தானே காட்டிக்காத. அப்படி மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போவா. மறுபடியும் சொல்றேன், அவளுக்கு இலக்குறதுக்கு எதுவுமே இல்ல. அதனால துணிஞ்சு அடிப்பா, பாத்துக்கங்க.